Let us turn our books to the book of Second Corinthians. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கலாம். 2 Corinthians chapter 1 and verse 19. And the Bible very clearly records, for Jesus Christ, the Son of God, does not waver between yes and no. He is the one whom Silas, Timothy, and I preach to you. And as God's ultimate yes, he always does what he says. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்ய அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார், ரொம்ப உண்மை உள்ளவரா இருப்பார். அவர் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வேத புஸ்தகத்துல அச்சிட்டு நம்முடைய கரத்துல இன்றைக்கு நாம் இந்த வேத புஸ்தகத்தை நாம் பிடித்திருக்கோம் என்றால், இந்த வார்த்தை எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள சத்தியம் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள எல்லா டிரெக்ஷன்ஸும் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையில 100% அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். So we can trust boldly. இவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடி he is faithful. அவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருப்பாரானால் அவர் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையில உண்மை உள்ளவரா இருப்பார். நீங்க வேத புஸ்தகத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறவர்களாய் தியானம் பண்றவர்களாய் இருந்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையை சொல்லியிருப்பானால் அதை செய்ய வல்லவராய் இருந்திருக்கிறார். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு சொல்லுவாரு, அடுத்த வருஷம் இந்த காலகட்டத்துக்குள்ள நீ மறுபடியுமாக ஒரு குமாரனை பெறுவாய் என்று. When you read the book of Genesis chapter 21 and verse 1, நீங்க 21ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, the Bible records, the Lord kept his word and did for Sarah exactly what he had promised. கர்த்தர் தம் சொல்லினபடி சாராள் மறுபடியுமாய் அவளை கர்ப்பவதியாய் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. God promised it. அவளுக்கு 90 வயது ஆன பொழுது கூட, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனது போது கூட, God never thought for a second, இது என்னால முடியுமா, இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு சாராவுக்கு நான் சொல்லிட்டேனே, இந்த காரியத்தை எப்படி நான் நடக்க செய்ய போகிறேன் என்று. அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவங்க கர்ப்பம் செத்து போனது. எந்த ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்லயும் ஹியூமன் டேர்ம்ஸ்லயும் நடக்காத ஒரு காரியத்தை நடக்க செய்கிறவர் தேவன். There was nowhere possible for any human intervention to happen, but God stood in his word. Always believe one thing. உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்கள் மேல் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம், ஒரு வார்த்தை, அதை நீங்க நம்பிக்கையாய் நீங்க பிடித்து கொண்டிருப்பீர்களானால் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக விருதாக போவது முடிவே கிடையாது. Whatever God has told about you in his word, அவர் செய்கிறேன் என்று சொன்னாரானால் அதை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is always faithful. அன்னைக்கு ஆபிரகாம் யோசிக்கல, சாராள் யோசிக்கல. நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறோம், ஆபிரகாம் never wavered. ஒரு நாளும் அவன் சந்தேகப்படலையாம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். Today we live in this world. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இவ்வளவாய் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்குள்ள அநேக நேரத்துல நமக்கு கேள்விகள் வரும், அன்பிலீஃப் வரும், டவுட் வரும். நடக்குமா? சூழ்நிலை இப்படி இருக்கிறது, சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில
கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்று நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அமைதலா இருந்து யோசிச்சீங்கன்னா, God will do what he has planned to do in your life. உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற உண்மை உள்ளவர். அன்னைக்கு ஆபிரகாம் யோசிச்சு கொண்டிருந்த, சாரால் யோசித்து கொண்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அவர்களை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறது அவசியமே கிடையாது. Because God in his ultimate sovereignty, he said, I will do it. அவர் சொன்னார்னா அது ஒரு நாளும் அதை சொன்னதை யோசிக்கிறவர் தேவன் கிடையாது. நீங்க அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்க, நம்புங்க. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் சொன்னதை செய்வாரு, அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க நம்பி பாருங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் அவர் முகத்தை நான் பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது கிடையாது என்று நீங்க நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னா, he is able to do it. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. The prophetical book of Isaiah chapter 55 verse 10 and 11, the Bible very clearly records the rain and the snow comes down from the heavens and stays on the ground to water the earth. They cause the grain to grow and producing seed for the farmer and bread to the hunger. It is same with my word. I send it out and it will always produce fruit. It will accomplish all I wanted it and it will prosper wherever I send it. Hallelujah. அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் படி வாய்க்கும். God always stands by his word. வானமும் பூமியும் வேணா ஒளிந்து போகலாம், ஆனால் நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது. நீங்க காலை எழுந்த மாத்திரத்துல சூரியனை அவர் கட்டளையிட்டார். அதை எப்பொழுது கட்டளையிட்டார் தெரியுமா? நீங்களும் நானும் ஜெனிப்பதற்கு முன்பதாகவே, இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது வெளிச்சத்தை பிரித்தார். பகலிலே சூரியனை கொண்டு வந்தார், ராவிலே நட்சத்திரங்களை கொண்டு வந்தார், ஹalleluya, மூனை கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்பட்டு இருந்திருக்கிறது என்றால், just believe one thing, is he not faithful? Will he not be faithful to take you where you have to be? நீங்க எங்க இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள நீங்க அவரை தேடும் பொழுது, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர் நீங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்ம வந்து இருக்கிறேன், நீங்க செய்யுங்க என்று நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அவர் செய்வார். God will do anything and everything when we abide and obey to his word. ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரரு, அதனால நான் என் இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன். No, always remember God stands with his word and his word has a command to obey. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதன்படி செய்யணும். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும், நம்முடைய வேலை. When God's word says you have to seek him, we have to seek him and everything will be an add-on. மத்தேயு 6:33 நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உபதேசம், கர்த்தருடைய வார்த்தையில் வந்த ஒரு காரியம். அப்ப அவருடைய வாக்குத்தத்தம், என்ன நீ தேடு, மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னார்னா, கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். லைவ் எக்ஸாம்பிள், ஒரு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் உடைய கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயசாலியாய் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் தைரியமாக நாம் முன்னே கடந்து போக முடியும். நான் இப்பவும் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து செல்லும் பொழுது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில ஈஸியான லைஃப் கிடையாதுங்க. நம்மை அநேகர் பார்த்து கேலியும் கிண்டலும் கூட பண்ணுவாங்க. வாக்குத்தத்தத்தை நம்பி ஒன்னும் நடக்காமல் இருக்குதுப்பா, நடக்குமா அப்படின்னு என்று சொல்லி அநேகர் இகழுவார்கள். இட்ஸ் ஓகே,
ஆனால் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நீங்க எவ்வளவு மற்றும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருப்பார். பரலோகமே நின்று கொண்டிருக்கும். The whole heaven will stand. Is my son and daughter, are they believing and trusting me on my word? நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்கும் பொழுது அழகாக the Bible very beautifully describes. லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்துக்கு கலிலியா he goes to the sea of Galilee to preach. அந்த இடத்துல வசனத்தை சொல்லும்படிக்காக அநேக பேர் வருவாங்க. இடம் பத்தாது. சோ பேதுரு அங்க இருக்கிற சீமோனுடைய படகுல நின்று அங்க இருக்கிற ஜன கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணி முடிப்பார். அது முடிப்பது மாத்திரத்துல அவங்க சீமோனை பார்த்து சொல்லுவார், சீமோனே, he talks a conversation. சீமோனுக்கு பிசினஸ்ல ஒன்னும் வருமானம் இல்ல. ராத்திரி முழுவதும் அவன் பண்ணான். ஒரு மீனும் அகப்பட விடல. The Bible records in Luke's Gospel chapter 5 and verse 5. He says, when he had chapter 5 and verse 4, when he had finished speaking, he said to Simon, now go out where it is deeper and let down your nets to catch some fish. And he said, Simon replied, we worked hard all last night and did catch a thing. But if you say so, I would let down your nets again. சீமோனுடைய பதில் பாருங்க, பா ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான், ஒரு காரியமும் அகப்படல. ராவ் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், வேர்வை சிந்தினோம். we have worked hard, but we didn't catch one thing. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ரைட்டான நேரத்துல வராமல் இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகும். ஏன் இந்த காரியம் நடக்கல? இதுக்கு நான் பிரயாசப்பட்டேனே, ராம் முழுவதும் நான் கஷ்டப்பட்டேனே, இந்த காரியத்தை எதிர்பார்த்து விடுதனே, எனக்கு சுகம் வராதா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறாதா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் மாறாதா? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போடுது? இந்த வியாதி மாறப்போகிறாது என்று we will have many questions within ourselves. We tried many things, but we are not able to see anything. There is no results. அந்த கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? Just wait tonight. அவர் சொல்லும் பொழுது ஆகுங்க. When God commands, the whole universe will obey. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? அவர் சொல்லுவாரு, சைமன், now cast it out. இன்னொரு முறை போடுப்பா, நீ போடு. When God says, the entire sea obeyed. 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, and this time their nets were so full of fish they began to tear. A shout for help brought their partners into the other boats, and soon both boats were filled with fish and the words of singing. படகு அமுல தக்கரான மீன்களை பிடித்தாங்க. ஒரு போட்டு கிடையாது, அவங்க இருக்கிற நண்பர்கள் போட்டெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பி பிடித்து இருக்கும் பொழுது நீங்க மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது, உங்க சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரையும் தேவன் உங்கள் மூலியமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். Just believe tonight. God's word. உங்களுடைய வாழ்க்கையில என்ன போய் கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு நீங்க நம்பினீங்கன்னா அதை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் நடந்த ஒரு சாட்சியை உங்களோடு கூட இந்த இரவு நேரத்துல பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்தவான் கெனித் ஹேகன் என்று ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அவருடைய வாலிபனாய் இருக்கும் பொழுதே அவரு வியாதினால் அகப்பட்டாரு. எல்லா மருத்துவமும் கைவிட்டது. அவருடைய அம்மா ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாரா இருந்தாங்க. அநேக பரிசுத்தவான்கள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க. அவருக்காக அவர் எப்ப மரிப்பாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவருக்காக ஒரு காஃபின் கூட ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. My son is gonna die, I don't know when, but let me keep it ready. ஒரு நாள் வந்தது, அவருடைய ஆத்மா அவரை விட்டு கடந்து போனது. ஒரு சூழ்நிலை, மரண படுக்கைக்கு சூழ்நிலைக்கு கடந்து போன ஒரு காலகட்டம் வந்தது. அவர் சரீரத்திலிருந்து அவங்க ஆத்மா பிரிவதை அவர் பார்க்கிறாரு. ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததாம். கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தை
உச்சரிக்கிற ஒரு சத்தம். அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்துல கெனித் ஹேகனுடைய சரீரத்துல மறுபடியுமாக உயிரடைந்தது, பலனடைந்தது, மறுபடியுமா எழுந்து நிற்க ஆரம்பிச்சார். எப்பொழுது தெரியுமா? when he started to believe his word. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க 23ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல வார்த்தை இருக்கும். நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று நீங்க விசுவாசிங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை அவர் உறுதியாய் பிடித்து கொண்டார். He said, God, it is your word. I believe in your word and let this word bring a miracle to me. அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவருடைய சரீரத்துக்குள்ள ஜீவன் கொண்டு அவர் மரிக்கிற 17-16 வயசுக்குள்ள கிடையாது. அவர் வாழ்ந்த சரித்திரம் 93 வயசு வரைக்கும் கர்த்தருடைய வேலையை செய்து முடித்தார். He lived a life glorious. இந்த இரவு நேரத்துக்குள்ள அவருடைய வார்த்தை நீங்க நம்பியிருந்தீங்கன்னா just believe one thing. His word never fails. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது, மாறாது, ஒளியாது. அவருடைய வார்த்தையில நீங்க உறுதியாய் கட்டப்படுங்க. அவருடைய வார்த்தையில் மேல் கட்டப்பட்டவன், Bible very clearly records, you're being deep rooted on the mountain. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு போல இருப்பீங்க. காற்றடிக்கும், மழை வரும், புயல் வரும், என்ன வந்தாலும் சரி அசைக்கப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை நிற்கும், நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். Today, tonight, remember, all the promises of God is A and Amen. உங்களுக்காக உங்க பேர் போட்டு எழுதி வைத்திருக்கிறாருங்க. என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு என்று எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக நின்றுங்க. உங்க விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தருக்காக நின்னுங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த இரவு நேரத்தில் கூட I believe God's word will prevail in your life when you hold on to God. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறதை ஒரு நாளும் தடைப்படாது. அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவரா இருப்பார். கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். அந்த ஆண்டவராகிய இயேசுவின் மேல் மாத்திரம் கண்களை வைத்து விசுவாச வாழ்க்கையை ஓடுங்க. Thank you, Lord. Blessed be your holy name.